தற்போது தமிழகத்தில் எத்தனை நீலகிரி வரையாடுகள் உள்ளது? ஆன்சர் 1303 வரையாடுகள். கல்லூரி மாணவர்களிடையே தமிழர் மரபையும் தமிழ் பெருமிதங்களையும் உணர்த்தும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மாபெரும் தமிழ் கனவு. நாட்டின் நீண்டகால உள்துறை அமைச்சர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமித்ஷா. உணவு விநியோகிக்கும் 50,000 பணியாளர்களுக்கு விபத்து காப்பீடு திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. தமிழகத்தில் ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2020ஆம் ஆண்டு. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 14 ஒப்பந்தங்கள். சமீபத்தில் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் காலமானார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். கிராண்ட் பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2025 போட்டியில் தமிழக வீரர்கள் எத்தனை பேர் பங்கேற்கின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 7 பேர். கிசான் அழைப்பு மையங்கள் எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி, விவசாயிகள். பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மீன்வளத்துறை. நாட்டிலேயே அதிகபட்சமாக உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் எங்கு உள்ளனர்? தமிழ்நாடு மற்றும் ராஜஸ்தான். ஆரஸ்னி கிரக ஏவுகணையை எந்த நாடு உருவாக்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரஷ்யா.